மர்மதேசம். டாக்டர் நந்தினி, என்ன நடந்தது? ஓகே, என்னன்னா நான் முன்ன யூனிவர்சிட்டி படிக்கிறப்ப நானும் என் தங்கச்சும் வந்து நாங்க ஒரே யூனிவர்சிட்டி படிச்சோம். and then my friend, so I used to sell top up, so I don't want to mention which university. so top up விக்கணுன்றதுக்காக நாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் கேட்போம் ஹாஸ்டல்ல. ஸோ ஒரு 2 இயர்ஸா கிரவுண்ட் ஃப்ளோர் தான் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ தேர்ட் இயர் வந்து என்ன ஆச்சுனாக்கா கிரவுண்ட் ஃப்ளோர் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போச்சு கிடைக்க. ஸோ லைக் நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கெஞ்சி கூத்தாடி தான் கிடைச்சிச்சு. அதுவும் வந்து அவங்க அந்த பர்சன் இன்சார்ஜ் வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கொடுத்தாங்க. அப்புறம் நாங்களும் வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்த்து 6 பேர் அந்த வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து நான் அந்த பிகாஸ் நாங்களாம் வந்து அங்க இது பாய்க்க முடியாது, ஸ்டோவ் எலக்ட்ரிக் இதுதான் பாய்க்க முடியும். ஸோ நாங்களும் என்ன செய்வோம், அந்த எலக்ட்ரிக் இது பாய்ச்ச கூட அந்த பேன் வந்து நாங்க பாய்ச்சிக்குவோம். ஸோ ஈஸியா இருக்கும்னு. ஸோ அந்த பேன் கழுவுறப்பெல்லாம் எனக்கு அந்த ஃபீல் பண்ண, பிகாஸ் அது ஒரு மாதிரியா ஷேடோ மாதிரி போற மாதிரி. ஸோ என் ஃப்ரெண்டும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி குஷன்ல வந்து யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு சரி நார்மல் தானே சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம். ஸோ என்ன ஆச்சுன்னா at one point we all நானும் என் தங்கச்சும் வந்து from Perlis. ஸோ my friend she's from Penang. ஸோ நாங்க 3 பேர் தான் அந்த வீட்டுல அந்த அன்னைக்கு இருந்தோம். மீதி 3 பேர் வந்து கிளம்பிட்டாங்க ஏன்னா வீக்கெண்ட் சொல்லிட்டு. ஸோ என்ன ஆச்சுன்னா நாங்க என் ஃப்ரெண்டு சொன்னாங்க இல்ல பரவாயில்ல வாங்க கொஞ்ச நேரம் நாங்க சும்மா அந்த டென்னிஸ் கோர்ட்டுக்கு வந்து ஸ்கிப் பண்ண போலான்னு. ஸோ நாங்களும் வந்து ஸ்கிப்பிங் பண்றதுக்கு போனோம் அங்க டென்னிஸ் கோர்ட் கிட்ட. டென்னிஸ் கோர்ட் கிட்ட வந்து ஆக்சுவலி அந்த மாலை நேரம்னு சொல்லுவாங்கல்ல, வாட் இஃப் லைக் 7 something அந்த மாதிரி ஆச்சு. ஸோ நாங்க சொன்னோம் அவங்க கிட்ட லேட் ஆச்சு வாங்க கிளம்பி போயிடலான்னு. இல்ல கொஞ்ச நேரம் தான் சொன்னாங்க. சரி சொல்லி நாங்களும் ஒரு சம்திங் 7:45 7:50 கிட்ட ஆச்சு. சரி அதுக்கப்புறம் தான் நாங்க வீட்டுக்கு வந்தோம். ஆனா என்னன்னாக்கா எங்க ஆக்சுவலி ஹாஸ்டலுக்குள்ளே தான் அந்த சூறா இருக்கு. ஸோ அந்த சூறா வந்து எங்களோட அந்த டென்னிஸ் கோர்ட்டும் சூறாவும் பக்கத்துல தான். ஸோ நாங்க வந்து அந்த இது என்ன சொல்லுவாங்க அந்த மெல்லே இது சாமி கும்பிடுவாங்க அந்த ப்ரேயர்ஸும் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்க வந்தோம் வீட்டுக்கு. ஆனா நாங்க எங்க வீட்டுக்கு வந்து நுழைஞ்சிட்டோன்னே என் ஃப்ரெண்ட் இருந்தாங்களே, I don't want to mention her name. அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னாக்கா நாங்க வந்து நானும் என்னோட தங்கச்சி வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஐ மீன் குளிச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவங்க என்ன செஞ்சாங்கன்னாக்கா அந்த சோஃபா கிட்டே உட்காந்துட்டாங்க. சோஃபா கதவு, அதாவது எங்களோட அந்த மெயின் ஹால் கதவு திறந்தாக்கா ஸ்ட்ரெயிட்டா சூறாவை தான் பார்க்க முடியும். அவங்க கண்ணு வந்து அந்த சூறாவிலே தான் இருந்துச்சு. அந்த ஓதி முடிச்சுட்டாங்க. ஐ மீன் நாங்க வந்து சாமி பிரேசம் பண்ணி முடிச்சிட்டோம். சோ கடைசியில இந்தியன் ஐ மீன் அந்த துவாக்கெல்லாம் எடுத்துட்டு ரூமுக்கு எல்லாம் போக மாட்டோம். சோ கடைசியில நாங்க ஹால் கிட்ட எடுத்துட்டு வரோம். அவங்க வேகமா விருட்டுன்னு அவங்க ரூமுக்கு போனாங்க. அப்புறம் என் தங்கச்சி என்ன பார்த்துட்டு நானும் அவங்கள பாக்குறேன். அப்புறம் வந்து திருப்பி நாங்க அவங்க ரூமுக்கு போயிட்டு காட்ட போறோம். அவங்க திருப்பி நம்மளே இல்ல பேச ஆரம்பிச்சாங்க. கீதா, எங்களுக்கு அந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நானும் அதை பாக்குறேன், அது என்ன பாக்குறேன் தங்கச்சி. திருப்பி நாங்க கொண்டு போறப்ப அவங்க அவ்வளவு ஆத்திரம் பட்டு அவங்க கழுத்துல ஒரு தாய்த்து மாதிரி போட்டிருந்தாங்க. வேகமா அதை அப்படியே சிக்கீரை தூக்கி போட்டாங்க. அப்புறம் நானும் என் தங்கச்சிட்டு சொன்னேன், ஐயோ என்னமோ நடக்குது நினைக்கிறேன், நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஜாமான்னு சொல்லிட்டு அந்த சூடம் இதெல்லாம் போய் வச்சுட்டு ரூம்ல நான் திருப்பி வரேன். நான் சொன்ன மொத்தம் நம்ம போயிட்டு காட்டு கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவோன்னு. அப்ப நான் சொன்னேன் என் தங்கச்சிட்டு சொன்னேன் நீங்க இங்க இருங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க ஐயோ ஏன் நான் இவங்க கூட ஆவறதுக்கு எனக்கு எங்கே சேர்த்து கூட்டிட்டு போ அப்படின்னு. கடைசியில வந்து அந்த முன்னுக்கு வந்து கட் போஸ்ட் இருக்கும், அந்த எல்லா ஹாஸ்டலுக்கும் சேர்த்து ஒரு கட் போஸ்ட் இருக்கும். சோ நான் சொன்னேன் என் தங்கச்சி கிட்ட நீங்க டேக் கேர் பண்ணிக்கங்க, அவங்க முடியாது நானும் வரேன்னாங்க. சோ என்ன செய்யுது, பிகாஸ் ஐ ஹேவ் டு பிரிங் ஹர் along also. சோ அவங்களையும் என் தங்கச்சி கூட்டிட்டு போன முன்னுக்கு கூட்டிட்டு போயிட்டோன்னே கீதா அந்த ஆண்டி கிட்ட சொன்ன இந்த மாதிரி இப்படி நடக்குது அப்படின்னு. அவங்க எங்க கிட்ட ஒரே வார்த்தை தான் கேட்டாங்க, எந்த பிளாக்ல இருந்து வரீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி G3 அப்படின்னு. எத்தனாவது மாடின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொன்னேன். கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டோன்னே எத்தனாவது வீடுன்னு கேட்டாங்க. நானும் சொன்னேன் 3rd ஹவுஸ்ன்னு சொன்னேன். அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க கீதா. கீதா நான் உண்மையா சொல்றேன், என் லைஃப்ல வந்து நான் பேய் இதெல்லாம் பார்த்தது இல்ல. இந்த மாதிரி பிடிச்சவங்க கிட்ட நான் உட்காந்தது இதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ப மாட்டேங்க கீதா, அந்த ஆண்டி அவங்கள முதல்ல நாங்க உட்கார வச்சுட்டோம் ஒரு நாக்காளி வச்சு கட் போஸ்ட் பக்கத்துலயே. அந்த ஆண்டி எங்க கிட்ட என்ன தெரியுமா கேட்டாங்க, என்னம்மா அது சீல் பண்ண வீடு, யாரு உங்களை போக சொன்னா அப்படின்னு கேட்டாங்க கீதா. சீல் பண்ண வீடா? பிகாஸ் இட் சீம்ஸ் அந்த ஹாஸ்டல் வந்து என்னமோ நடந்திருக்கா ஏற்கனவே அந்த பர்டிகுலர் ஹவுஸ்ல. எப்படி உங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு தெரியல. நாங்க வந்து கெஞ்சி கூத்தாடி கேட்டோம். கெஞ்சி கூத்தாடி கடைசியில துறவான ஒரு வீடு எடுத்து வச்சிருக்கீங்கன்னு. அப்புறம் கடைசியில அவங்க என்ன செஞ்சாங்க, உஸ்தாட்க்கு போன் பண்ணாங்க. உஸ்தாட் வந்தாரு, ஒரு few minutes வந்தாரு. வந்துட்டு கீதா நான் இதெல்லாம் நான் ஆக்சுவலி நான் சாமி கும்பிடுவேன், நான் நம்புவேன் இருக்குன்னு. ஆனா என் கண்ணால நான் பார்த்ததுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம், டு பி வெரி ஃப்ராங்க். கொஞ்ச நேரம் லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சு நம்ம பேசலாம். ஓகே. மர்ம தேசத்தில் நீங்களும் பேசணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க.
மர்ம தேசம். டாக்டர் நந்தினி அவங்க ஹாஸ்டல்ல நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஹவுஸ்மேட்க்கு ஒரு வியர்டான ஒரு விஷயம் நடந்திருக்கு. தாயத்தெல்லாம் பிச்சு எரிஞ்சு திடீர்னுலாம் இல்ல பேசி கத்தி கரோ முரோன்னு என்னென்னமோ நடந்திருக்கு. சரி, சீல் பண்ண வீட்ல வந்து நீங்க குடியிருந்தீங்க. அதுக்கப்புறம் உஸ்தாத் வந்தாரு. என்ன ஆச்சு அதுக்கப்புறம்? ஓகே, உஸ்தாத் வந்துட்டோன்னே உஸ்தாத் என்ன செஞ்சாருனாக்கா, என்ன சொன்னாருன்னா, இப்ப வந்து புலான் புவாசா இந்த மாதிரிலாம் நடக்காது, நீ போய் சொல்றதுன்னு சொல்லிட்டு ஒரு பேனை வச்சு அவங்கள வந்து ஒரு மாதிரியா ஷோல்டர் கிட்ட வந்து ஒரு மாதிரியா புஷ் பண்ணாரு அவங்கள. அவங்க அந்த ஆத்திரத்துல அந்த உஸ்தாத் ஒரு கையில தூக்கிட்டாங்க கீதா. உஸ்தாத் ஒரு கையில தூக்குனாங்களா? எஸ், அன்பார்ச்சுனேட்லி அந்த உஸ்தாத் வந்து வேற யாரும் இல்ல, அவங்களோட சொந்த லெக்சரர். ஓ காட். அப்புறம் அதுல வந்து அவரும் பயந்துட்டு வெளியாயிட்டாரு. பரவாயில்ல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு. நம்ப மாட்டீங்க கீதா, எங்க இருந்து அந்த பூனைங்கெல்லாம் வந்துச்சுன்னு தெரியல. அவங்களோட மெட்ரிக்ஸ் கட்ட வச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க கையில. கருப்பு பூனை 2 பூனை, இன்னும் 1 பூனை வந்து சுத்திக்கிட்டே இருக்கு கீதா அவங்கள அந்த ஒரு ½ an hour-க்கு. நாங்களும் என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியில அந்த ஃப்ரெண்டுக்கு போன் பண்றோம், இந்த ஃப்ரெண்டுக்கு போன் பண்றோம். கடைசியில அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. தேங்க் காட். அவங்க வந்து அவங்களோட கசின் பர்த் கிட்ட சொல்லி காடி எடுத்துட்டு வந்து பின்னாடி வந்து ஒரு காளி கோயில் இருக்கு. அப்ப அந்த கோயிலுக்கிட்ட தான் இவங்க கூட்டிட்டு போனோம். நாங்களும் போயிட்டோம் கீதா. போயிட்டோன்னே அவங்கள எல்லாம் உட்காரிச்சுட்டாங்க. அந்த குருக்களை உட்காரிச்சுட்டு என்னமோ செஞ்சாரு. ஷாட்டையில வந்து ஒரு மாதிரி அவங்கள போட்டு அடிச்சாரு வேகமா. அடிச்சுட்டோன்னே அவங்க அப்படியே மயக்க போட்டு மாதிரி விழுந்தாங்க. நாங்களும் நினைச்சோம் ஓ பேய் போச்சு அப்படின்னு. ஆனா அவர் என்னமோ ஒரு தண்ணியில வச்சு சூட போட்டு பார்த்தாரு. எங்க மண்ணுக்கு தான் போட்டாரு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நடிக்காது, ஏஞ்சி உட்காரு அப்படின்னு கீதா. அப்புறம் அவங்க அப்படி பட்டுன்னு ஒரு ஏஞ்சி உட்காந்து வேகமா ஒரு மாதிரி காலை அப்படி பூமியில வேகமா ஊனி சத்தம் கேக்குமே, அந்த மாதிரி சத்தம் கேட்டு உட்காந்து ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க. அவங்க எல்லாமே சத்தியமா பயந்து நான் வரக்கு. அது எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். கத்துல என்ன தெரியுமா சொல்றாங்க, நீ எங்கேருந்து வந்து எல்லாத்தையும் கேட்டாங்க. அப்ப அது அழகா பேர் சொல்லிச்சாங்க. எல்லாம் உட்காந்து இருக்காங்க. சொல்லுது என் பேரு, இந்த பேரு, இந்த மாதிரி முன்ன உள்ள இது வந்து எங்க அந்த ஹாஸ்டல் கட்டுறப்ப வந்து அது ரொம்ப பிஜிட்டிமா அப்படின்னு, சோ ரேப் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. அப்புறம் போயிரு, இல்ல அவங்க எல்லாம் என் வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லுது கீதா. அந்த நேரத்துல உங்களுக்கு சிலுத்து இருக்குமே. ஐயோ, நம்ப மாட்டீங்க. அதுலயே ஒரு வேர்ஸான இது என்ன தெரியுமா கீதா, எங்க மண்ணுக்கு நான் அந்த மாதிரிலாம் பார்த்தது இல்ல பேய் ஓட்டுனது. ஆனா என் மண்ணுக்கு அந்த கனிலாம் வச்சு நடுமுடிலாம் அந்த வெட்டி என்னமோ செஞ்சாங்க. ஆனா என்ன அவர் போட்ட ரெஸ்ட்ரிக்ஷனாக்கா, அந்த வீட்டுக்கு இதுக்கப்புறம் நீங்க போக கூடாதுன்னு. அதுதான் எங்களுக்கு பெரிய கஷ்டமா போச்சு. ஏன்னா எல்லா ஜாமும் அங்க மாட்டிக்கிச்சு. So until the next day we have to wait for our friends. நாங்க வேற வீட்டுல போய் தும்பாங்க இருந்த அந்த நைட்டு, ஐயோ அது ஒரு பெரிய தலைவலியா போச்சு கீதா. லைஃப்ல மறக்க முடியாது சார் என்னோட லைஃப்ல. இன்ன வரைக்கும் நான் டிகிரி படிச்சு ஒரு 10 years மேல ஆகுது. ஐயோ, I will never forget that moment. That was the worst experience I had in my life. தப்பிச்சோம் பொடிச்சோன்னு ஓடி இருப்பீங்களே. ஐயோ, அதுக்கப்புறம் நாங்க அந்த பிளாக் சைட்டே எட்டி பார்க்க மாட்டோம். மர்ம தேசத்தில் நீங்களும் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணுமா? எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD. இது ராகா கீதாவுடன் மர்ம தேசம். திருமதி சத்யா, உங்களை பயம்படுத்திய சம்பவம் என்ன? ஓகே, இது வந்து எனக்கு நடந்தது. நான் வந்து ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் ஹோம் டவுன்ல இருக்கும் போது, அது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய ஃபேமிலிலாம். ஸோ அவர் வந்து எப்படின்னா, இந்த லோரிலாம் ஓட்டுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க, அது கபூன்ல, அந்த மாதிரி அந்த லோரி வந்து ரிப்பேர் ஆனதுனால எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி வந்து 1.5 வயசு இருக்கும், நடப்பாங்க. அப்போ அவங்க வந்து எப்பயுமே நான் மோஸ்ட்லி வந்து நாங்கள் பின்னாடி கதை தான் பாய்ப்போம். வீட்டுக்கு பாய்க்கிறது வந்து பின்னாடி கதை தான். அப்ப அந்த லோரி வந்து கெட்டுருச்சுன்னு சொல்லி அவர் ரிப்பேர் பண்ணிட்டு 7:30 சம்திங் இருக்கும், நைட் ஆயிருச்சு. அவர் வந்தோடனே பின்னாடி சைடு வந்து எங்க மகன் வந்து வேகமா போயிட்டு, நான் ஃபாதர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் அவர் வந்து ஓகேலாம் நார்மல் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ராத்திரி தூங்க, நான் வந்து ஏர்லியாவே பாப்பாவை தூங்க வச்சிருவேன். அப்ப நான் அந்த பெட்ரூம் லைட் வந்து டிம்ல வச்சு, சாரி அந்த லைட் டிம்ல வச்சு நம்ம பாப்பா படுக்க வைக்கும் போது, என்னோட கட்டிலுக்கு நேரா வந்து ஒரு கபோர்ட் இருக்கும். அந்த கபோர்ட் வந்து அவ காட்டிக்கிட்டே இருந்தா. பேச தெரியாதுல, 1.5 வயசு, அப்ப ஒரு மாதிரி இதாதான் பேசுவாங்க. மா அப்படின்னு காட்டிக்கிட்டே இருந்தா. நான் ஒண்ணு இல்ல என்ன அங்கே காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி தூங்க வச்சுட்டு படுத்துட்டோம். அன்னைக்கு ராத்திரி அது எங்களுக்கு நடந்துச்சு. நான் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். ஒரு வாய்ஸ் மட்டும்தான் எனக்கு கேக்குது. எந்திரிச்சு போய் பாப்பா மேல விழுன்னு சத்தம் மட்டும்தான் எனக்கு காதுல கேட்டுச்சு. எந்திரிச்சு போய் பாப்பா மேல விழு அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும்தான் எனக்கு கேட்டு. எனக்கு சொல்லும் போது ஒரு மாதிரியா இருக்கு. நான் கண்ணு திறக்கும் போது என்னோட அந்த கபோர்ட்ல நம்ம கண்ணு திறந்தா எதிர இருக்கும், டைரக்டா எதிர இருக்கும். அது மேல வந்து எதுவுமே இருக்காது, கோசமா தான் வச்சிருப்பேன் நானு.
அத ஒரு மேல வந்து ஒரு பிளாக் கலர் அப்படியே ஒரு டார்க்கான ஒரு என்னோட ரூம்லே வந்து இருட்டாதான் இருக்கும். இருட்டா எப்படி சொல்லுவாங்க, நம்ம பெட்ரூம் லைட் வந்து டிம்ல இருந்தா ஒரு லைட்டான வெளிச்சம், அந்த இடத்துல அந்த அந்த பிளாக் ஷேடோ அந்த கண்ணு மட்டும்தான் எனக்கு தெரியுது. அந்த அந்த நான் சொல்லும் போது என்ன அப்படியே என்னால அந்த இது பார்க்க முடியும், அந்த விஷுவல. அது அப்படியே வந்து பாப்பா மேல விழுறதுக்கு வர்றது மாதிரி நான் பார்த்தேன். கத்திட்டு நான் அப்படியே என்னோட பேபி மேல நான் அப்படியே விழுந்துட்டேன். அப்போ விழுந்துட்டோன்னே நான் ப்ரே பண்ணி கத்துனதுக்கு அப்புறம் நான் அதை எந்திரிச்சு நான் பார்க்கும் போது அது வெடிக்குது, அப்படியே ஒரு மாதிரி வெடிச்சு செதறது நான் பார்த்தேன். ஒரு எப்படி சொல்லுவாங்க, இது சொன்னா நம்ப மாட்டாங்க, ஆனா இது உண்மை. எப்படி நான் வந்து நம்பினேன்னா, இது வந்து கட் பண்ணல, நிஜமா நடந்ததுன்னா என் ஹஸ்பண்டும் அதை பாத்துருக்காரு. அதேதான் அப்படியே பாத்துருக்காரு. அதே டேல அவரை பாக்குறாரு, அதையும் அது பாக்குறாரு. நான் பார்த்ததுதான் அவரை பார்த்தாரு. ஆனா அவர் என்கிட்ட சொல்லல, நான் பயந்துருவேன்னு சொல்லி. ஆக்சுவலி அது வந்து என் மேல விழுந்துருச்சா, நான் பாப்பா என் மேல விழுந்தோன்னே அவர் வந்து அப்படி இழுக்கும் போது பெட்ஷீட் மாதிரி ஒரு இழுத்தா ஒரு துணி மாதிரி எப்படி வரும், அந்த மாதிரி ஒரு இது மாதிரி இழுத்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் நான் ப்ரே பண்ணும்போது அது வெடிச்சிருக்கு. நம்ம கத்தி நம்ம அம்மன் பேரு சொல்லி கத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பயத்துல சாமி பேர் எப்படி சொல்லி கத்தி வேண்டிப்போம். அந்த மாதிரி நம்ம ஒரு நாமம் சொல்லும் போது அது வெடிச்சிருக்கு அந்த மாதிரி. அப்போ நான் வெளியாயிட்டோம் ரூம். அது வந்து பெரிய ஃபேமிலினால அவங்க அண்ணன் அண்ணி எல்லாமே இருப்பாங்க. வெளியே கத்தி அப்புறம் அவங்க அண்ணன் உடையாந்தாரு, என்ன சத்தம், இல்ல ஒண்ணும் இல்ல அப்படி சொல்லிட்டு நான் ரொம்ப நேரம் பயந்துட்டேன். ரூம்ல போய் படுக்கவே இல்ல. அப்புறம் காலையில ஏர்லியாவே அவங்க எல்லாம் வேலைக்கு போயிருவாங்க, அவங்க அண்ணா இவரு அவங்க தம்பி எல்லாமே. அப்ப அவங்க அண்ணி எல்லாம் எந்திரிப்பாங்க காலையில. அப்ப என்னை எழுப்ப வேணாம் சொல்லியிருக்காரு அவரு. அப்ப அவங்க அண்ணி கிட்ட வந்து அவங்க சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நானும் பார்த்தேன், அந்த மாதிரி பார்த்தேன். ஏன்னா அவர்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணதே இல்ல, இதுதான் பார்த்தேன்னு அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். அவர் காலையில வேலைக்கு போயிட்டாரு, நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணவே இல்லையே. அப்போ அவங்க அண்ணி நானும் காலையில நாங்க தானே இருப்போம், நான் சொன்னேன் இந்த மாதிரி பார்த்தேன் நானு, இந்த மாதிரி இருந்துச்சு. அப்பதான் அவங்க சொன்னாங்க, இல்ல அவரும் பார்த்திருக்காரு சொன்னாரு, இதேதான் அவரும் சொன்னாரு அப்படின்னு. எனக்கு இன்னும் ஷாக் ஆயிருச்சு, ரொம்ப பயங்கர ஷாக் ஆயிருச்சு எனக்கு. அதுதான் எனக்கு நிறைய நடந்திருக்கு அந்த வீட்டுல, எனக்கு நிறைய நடந்திருக்கு. சொல்லணும் உங்க எபிசோடே முடிஞ்சிடும். நிறைய இருக்கு அந்த வீட்டுல எனக்கு நடந்தது. சரி, கொஞ்ச நேரம் அப்படியே லைன்ல இருங்க. வேற இன்னும் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பாட்டுக்கு பிறகு சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையில நடந்த மர்மமான சம்பவத்தை எங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். 0164413333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. ராகவல், இது மர்மதேசம். உங்களுடன் கீதா. திருமதி சத்யா அவங்க வீட்டுல நடந்த அமானுஷ்யமான சம்பவங்களை பத்தி நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. ஒரு சம்பவம் என்னன்னாக்கா, அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கருப்பு உருவம் கபட்க்கு மேல உட்காந்து அங்கேருந்து பாஞ்சு அவங்க பேபி மேல விழுவ பார்த்தது. அதுக்கப்புறம் வேற இன்னும் என்னெல்லாம் அங்க நடந்துச்சு திருமதி சத்யா? அதேதான் ஹஸ்பண்ட் என்ன செஞ்சாரு, இவர் வந்து இந்த வேலைக்கு போகும்போதே ஒரு 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 மணி மாதிரி கிடைச்சிருக்கோம். அது எப்படி சொல்றது, நான் அது ஒரு மணி நம்ம அந்த ஜப மாலை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மாலை எங்கேயோ கிடைச்சிச்சுன்னு சொல்லி அதை எடுத்துட்டு வந்தாரு. அது அவரு கழுத்துல போட்டுக்கிட்டு அவருக்கு வந்து யாரோ அமுத்துற மாதிரி ரொம்ப வெயிட்டா, உடம்புல ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்படி சொல்லி நான் ஏசுனேன், கீழே எல்லாம் கிடைக்கிறதுலாம் எதுவும் போடுறீங்க, எடுத்து தூக்கி போடுங்க அப்படின்னு. அது வந்து பெரிய வீடு, பின்னாடி வந்து ஒரு லாட் இருக்கும் உங்களுக்கு, சுத்தி வேலி இருக்கும். அதனால அப்புறம் நான் தூக்கி போட சொன்னா நான் நினைச்சு இவர் வெளியே தூக்கி போட்டுட்டாருன்னு. இவர் என்ன செஞ்சிருக்காரு, பின்னாடி எங்களுக்கு வீடு பின்னாடி லாட் இருக்குல்ல, அங்க தூக்கி போட்டிருக்காரு. அன்னைக்கு ஃபுல்லா ராத்திரி எங்க வீட்டுல நாய் வந்து சுத்தி 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 துரத்துது, வீட்லயே எங்க வீடையே சுத்துது. இது வந்து என்னோட ஹஸ்பண்டோட அப்பா வந்து பர்சன் ரூம்ல படுத்திருப்பாரு. அவருக்கு கேட்டிருக்கு, ஒரு ஆள் வந்து மரத்து ஓரத்துல உட்காந்து அழுவுற மாதிரி அழுவுற மாதிரி சத்தம் கேட்டுருக்கு. மாமனார் வந்து நாங்க எல்லாம் காலையில அவரு இருப்பாரு, அப்ப நாங்க பேசிட்டு இருக்கும் போது இப்ப எனக்கு கேட்டுச்சு, எனக்கு கேட்டுச்சு அந்த சத்தம், வீடு சுத்துறது நாய் சுத்துறது. ஏன்னா எனக்கு ரொம்ப நேரம் தூக்கம் வராது, இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடக்கிறதுனால எனக்கு பயம் அங்க. அப்ப அவர்கிட்ட காலையில அவரு பேசிட்டு இருக்கும் போது அவர் ரொம்ப வந்து டக்குன்னு சொல்ல மாட்டாரு, ராத்திரி என்னன்னு தெரியல நாய் சுத்தி சுத்தி வந்துச்சு, இந்த மாதிரி யாரும் அழுவுற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு. நான் சொன்னேன், மாமா உங்களுக்கு கேட்டுச்சா, எனக்கும் கேட்டுச்சு அப்படின்னு. அப்புறம் நான் இவர்கிட்ட வந்து கேட்டோன்னு அவர் சொல்றாரு, அது நான் பேசிட்டு இருப்பேன், ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு கேட்டு பேசிட்டு இருக்கும் போது அந்த அவர் அடுத்து வந்து தூக்கி போடுறதுக்கா போய் தேடுறாரு பின்னாடி. அவருக்கு என்ன ஃபீல் பண்ணுச்சுன்னு தெரியல, அந்த அவருக்கு என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லல. 2-3 நாளுக்கு ஆனதுக்கு அப்புறம் மேபி அவருக்கு என்னமோ நடந்திருக்கு, இல்லன்னா அதை போய் தேடுறதுன்னு அவசியம் இல்லையாங்க. அதை எடுத்து தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த நாய் கத்துற சத்தம் இதெல்லாம் நின்னுச்சாங்க. நீங்க அவர்கிட்ட கேக்கலையா, நீங்க ஏன் அதை திருப்பி தேடுறீங்க அப்படின்னு? இல்ல அவர் ரொம்ப இப்ப எப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப என்கிட்ட சொல்ல மாட்டாரு, பயந்துருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப விஷயம் சொல்ல மாட்டாரு.
இன்னும் அந்த வீட்ல தான் இருக்கீங்களா? இல்ல நாங்க இருந்து வந்து ஒரு 10 வருஷம் ஆகுது. நான் கேரளா செட்டில் ஆயிட்டேன். எனக்கு அங்க போறதுனால கொஞ்சம் பயம் தான். இன்னும் அந்த வீட்ல ஆள் இருக்காங்களா? இருக்காங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க பயங்கரமா நிறைய நடக்கும். ஓகே, ஆனா கடைசி வரைக்கும் என்னதான் நடந்துச்சு, அந்த உருவம் என்ன, அது எனக்கு இன்னும் இது வரைக்கும் தெரியல. எங்கேயும் போய் பாக்கல, கேக்கல? இல்ல நான் கேக்கல. ஆனா அது உண்மையா நடந்தது, நான் பொய் சொல்லல. அது நடந்து நான் இப்ப என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கு 14 வயசு. அதுக்கப்புறம் தான் காஞ்சனாலாம் வந்துச்சு. அந்த காஞ்சனால கூட ஒரு ஷேடோ மாதிரி காட்டுவாங்க, அது விட இன்னும் டார்க்கா இருக்கும். அது காஞ்சனா ஃபர்ஸ்ட்ல ஓகே ஷேடோ ஒருத்ததுக்கதா அந்த மாதிரி டார்க்கா இருக்கும். அது இன்னும் டார்க்கா. அந்த கண்ணு மட்டும்தான் கீதா. ஐயோ ராமா, இந்த கண்ணு. ஓகே உங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே. மர்ம தேசத்தில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க.